மேம், இப்போ உங்களுக்கான அக்சசபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய ஸ்டார்ஸ் கூடவே படம் ரிலீஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ண முடியும், படத்தை டைரக்ட் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும். பட் அதை கடந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்க கதைக்களத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த படம் எந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்? Actually, I'm very, very blessed to be doing this film as a producer. எனக்கு அபிஷான் மேல அவ்வளோ நம்பிக்கை. அபி சொன்ன மாதிரி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும் போதே நான் சொல்லிட்டேன் இந்த பைய ஸ்டார் அப்படின்ட்டு. நீங்க படம் பார்த்தா நீங்களாம் ரியலைஸ் பண்ணுவீங்க. பெரிய படம் பண்ணணும், சின்ன படம் பண்ணணும்ன்ற எதுவும் கான்சியஸ் டிசிஷன் இல்லைங்க. தம்பியும் நானும் பேசிட்டு இருக்கும் போது மதன் ஸ்கிரிப்ட் எங்க டைரக்டர் இன்னைக்கு வர முடியல அன்பார்ச்சுனேட்லி, பட் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டோட வந்தாங்க. அண்ட் அட் தட் டைம் அபிஷானோடையும் மதன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த கம்ஃபர்ட் லெவலும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. So when I first met Madan itself, I was so convinced about this project, and I was convinced and I believed in what Abhishan can do. So I told Thambi இந்த படம் நம்ம டெஃபினட்டா பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் யங் டேலண்ட் ப்ளூம் ஆயிட்டு இருக்காங்க. தட்ஸ் a very healthy thing for the industry that's happening. ஸோ எங்க யூனிட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா யங்ஸ்டர்ஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த படம் எடுத்தோம். ஸோ ஐ திங்க் குட் டேலண்ட் ஷுட் பி என்கரேஜ்ட் அண்ட் குட் சினிமா நம்ம மக்கள் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்ல படம் எடுக்கணும்ன்றது தான் ஃபோக்கஸா இருக்கு இப்ப எங்களுக்கு. ஆமாங்க, டைம் ஆயிடுச்சு. கோவாக்கு அப்புறம் வேலையில பட்டதாரி நான் டைரக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கோச்சடையான் டைரக்ட் பண்ணேன். பட் நான் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண படம் வாஸ் கோவா வித் வெங்கட் பிரபு. இல்லைங்க, அப்பா படம் இன்னும் பார்க்கல. பட் அப்பாக்கு அபிஷான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் டீசர் பார்த்து அப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, அனஸ்வரமும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ படம் முன்னும் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. வி ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் தி ஃபிலிம், காப்பியா இன்னும் எடுக்கல. பட் அப்பா இன்னும் படம் பார்க்கல. ரொம்ப ஈகரா நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்பா பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னு. ஸோ யா, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் சூன். மெசேஜ்ன்றதை விட ஐ திங்க் நாஸ்டாலஜியா அந்த படத்துல நிறைய இருக்குங்க. ஐ திங்க் நம்ம எல்லாருமே அந்த ஸ்கூல் டைம்ன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் க்ரோயிங் அப். அண்ட் இந்த படம் அந்த டாபிக்கை கொஞ்சம் நிறையவே இம்பார்ட்டா தொட்டு இருக்கும். ஸோ அபி சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியா போய் எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஒரு கனெக்ட் வந்து பார்த்து டெஃபினட்டா ஒரு ஸ்மைல் இன் யோர் ஃபேஸ் வரும் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ மெசேஜா இதுல மெசேஜா நாங்க குடுக்கணும்ன்றது வந்து அது ஃபோர்ஸ் நாங்க பண்ணல. பட் படத்துல ரொம்ப நல்ல டயலாக்ஸ் உண்டு, படத்துல நிறைய நல்ல மொமெண்ட்ஸ் உண்டு. ஸோ ஐ எம் ஷூர் தேர் பி அ குட் டேக் அவே ஃப்ரம் த மூவி தட் பீப்புள் கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் வித் லவ். ரொம்ப ஆசையா இருக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 11 இயர்ஸ் முன்னாடி இவ்வளவு டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ட் டெஃபினட்டா அப்ராட்லாம் ஏஷியா சைனா, ஜப்பான், ஹாலிவுட்டா இருக்கட்டும், அனிமேஷன்ற மீடியம்க்கு லைவ் ஆக்ஷன் மீடியம் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் லைவ் ஆக்ஷன் படங்க விட அனிமேட்டட் படம் அங்க நல்லா ஓடும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல. ஸோ இந்தியாலுமே ஐ எம் சோ ஹாப்பி. மகாவதார் நரசிம்மா ரீசெண்டா வந்து அதை ஒரு ஓபன் பண்ணிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல நிறைய அனிமேஷன் படம் வரணும்னு நான் ஐ ரியலி ஹோப் அண்ட் ப்ரே. அண்ட் அஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாங்களும் அந்த எஃபர்ட் டெஃபினட்டா எடுப்போம். பட் அன்லைக் 10 years ago, இப்போ டெக்னாலஜி ஹஸ் அட்வான்ஸ்ட் அ லாட். அது கரெக்டா கதையை பொறுத்துங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.